அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ், தனஞ்சய் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஈவெண்ட், மேக்கிங் திஸ் ஈவெண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா மீடியாவுக்கு இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதுலேருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அது எந்த ஒரு சின்ன பசங்க பெரிய பசங்க யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கும். அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு கனெக்ட் ஆன உடனே எங்களுக்கு ஆஸ் அ பார்ட்னராக தனஞ்சய் கிடச்சது ரொம்ப 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 சந்தோஷம். அவர் வந்து இந்த படத்தோட மெயின் பில்லர். எங்களுக்கு எவ்வளோ எங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து இருந்து மொத்தமாக இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. ஸோ அவர் கூட சேர்ந்து நாங்கள் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ளஸ் இவர் கூட இது ஃபஸ்ட்டு படம். பட் இது இல்லாமல் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் இன்னும் ஒரு 2-3 படம் பண்ணுறோம் ஒன்றா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் மற்றபடி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, ஸோ ஒரு டெடிக்கேஷன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நான் ரொம்ப சொல்லுவேன் பவிஷ்கிட்ட. என்ன ஒரு டைம் என்ன சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது அவராக இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. பட் அஸ் அ ஹீரோவாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப எதுவாக இருந்தாலும் 10 வாட்டி என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறதில்ல தயக்கம் இல்லாமல் ரொம்ப 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 ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக பார்க்குறேன். ப்ளஸ் டைரக்டரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருக்கு வந்து இந்த படத்தில் அவரால் முடிஞ்சது எல்லாமே பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு ரசித்து என்ன பண்ண முடியுமோ அவரால் இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியும் அவரால் பண்ணிட்டார். ஆஸ் அ டெக்னீஷியனாக சொல்லணுன்னா இஸ் டன். இட் பி மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும். அவர் வந்து இது ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. ஆனால் அவர் வந்து இது ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஆல்பம்ஸாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபஸ்ட் படம்னும் போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி மியூசிக் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு. ஒரு சாங் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த சாங்கில் அவரோட டேலண்ட் தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் அவரோட டேலண்ட்டை வனிதா மேம்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்தை டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாம் ஒருத்தங்க விடாமல் சொல்லலாம். அந்த படத்தில் டைரக்டர் அந்த மாதிரி எல்லாரையும் வேலையும் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப பெருமை. கேஎஸ் ரவிக்குமார் சார் லெஜண்ட். அவரை பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரியும். நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஸோ வி ஹேவ் ஸோ மச் ஹாப்பி சார் நீங்கள் அந்த படத்தில் பாட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் பாலா, தர்ஷன் இவங்கெல்லாம் வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும். கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர், அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 hours ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா சார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் இப்படி தான் வந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாம்பவானாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதான் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 million வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஜி பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோவில் வர அக்கா வனிதா மறக்கலக்கா. எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா, தன்னம்பிக்கை தலைவி,
வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையவே படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்கா யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர். அந்த அந்த பாட்டெலாம் கேட்டேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்துவா சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தக 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 தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சார். ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர். பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர்? நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவேன்னு சொல்லி சொன்னார். நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டு எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பட்டுப்பட விரிச்சிக்கு ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார். நீ வேணா பாரு, மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாமான் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார், எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீ. வரும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ரவிக்குமார் சார் இங்கே இருப்பார் அப்படின்னு. நான் சினிமா பாதை ஆரம்பித்து வச்சது ரவிக்குமார் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறாருன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கை நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன். அண்டு எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தார், அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார். அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் பவிஷ். அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க. அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ் பவிஷ் பவிஷ்ன்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. நானும் என்னடா இவன் அப்படின்னு. இன்றைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன். இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னான். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் தனஞ்சயன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருப்பாங்க. தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எங்கள் படத்துக்கு வரலாம். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும். அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார், இது ஓகேவா பாருங்க அப்படிம்பாரு. டயலாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேட்டு லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஸ்வர் அங்கே இருந்தார். அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது. அண்ட் கான் வெயிட் டு see the மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்தது பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ளே எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்ன்றதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு ஒரு ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்ண்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்ன பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி இப்போ டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. அண்ட் ஓவராலாக
இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சயன் சார், ரம்யா மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ், உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு, எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன். ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார், இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு, எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். ஹீ இஸ் லைக் அ காட் ஃபாதர் டு மீ இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீ வில் ஆல்வேஸ் ரிமைன் டு பி. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. ஐ மீன் டு சே தட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச். அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங், ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கல அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் when they said Pavish, of course I think family goes a long way. So I Pavish and when I met Pavish for the first time, நான் செல்வா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் ஹீஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் அண்ட் ஆல் வி ஆர் ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல. சச் அ டவுன் டு அர்த், ஹம்பிள், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்னாலே நம்ப முடியல. ஐ வாஸ் லைக் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சாரை சொல்லிகிட்டே இருப்போம், பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும் போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ், ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசில் நிஜமாக உண்மையாக அவங்க சொன்னப்போ நான் சிரித்தேன். உண்மையாக நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைப் திஸ் ஆர் நாட் டு சே எனி திங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, வி ஆல்சோ ஒர்க் டுகெதர், வெரி சின்சியராக. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும்.
திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, வெரி வெல் கல்ச்சர்ட். அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தா எத்தனை வாட்டி விழுந்திருக்காருன்னு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமாக. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்கேருந்து அந்த கேமரா ஆரம்பித்து அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போகவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியலன்னா நடிச்சு பழக்கம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கு, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சாரும். இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு see தர்ஷன் அண்ட் பாலா ஹியர் பிகாஸ் we all come together அண்ட் எல்லாருமே ஒரே மேடையில் வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆல்சோ டேக்ஸ் இட் அப் வேர் சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியர் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் வந்து தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்.
அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன், அவரும் 2 பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் தான் சொல்லிடுவார், ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை, அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க காம்பினேஷன் சீன், அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார், நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண ரெடி ஆகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு, அவரை பார்த்து பயப்படுறாங்க, சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை, போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷார்ட் தான், கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலா ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவான எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன், நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர், ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா. நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். Forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir, for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanitha Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother, Ramya ma'am. So, coming to the teaser, hope you guys loved the teaser. And even the film is very like, you all will love the film. We all need your blessings and support. Thank you for the support. பத்திரிகை ஊடக
நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகள் அதுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமேல் தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதுமாரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு, ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணேன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை ஆக்சுவலாக வீட்டுக்கு இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் தெரிந்து ஒத்துக்கிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தேன் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி அது பயங்கரமாக சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல ஹவுஸ் கீப்பிங் எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு குக்கு எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி இல்லை வேலை கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கிறேன், அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி, முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக் நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பயாட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான். ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ நல்லா பண்ணணும். உன்னை எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அதை மனசில் வச்சுக்கணும், அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது?
ஏன் சுப்பிரமணி ஆனால் உண்மையாக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. லவ் ஓ லவ் படத்தில் நான் நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அண்ட் ஃப்ரம் மை மதர். என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து டிரெக்டர் மகேஷ் சாருக்கு சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து மைக் இஸ் ஓகே யா இந்த கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அண்ட் தினேஷ் சார். டாக்கிங் அபவுட் பவிஷ் ஹீரோ, அவர் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப தங்கமான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்வீட், டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் ஆக்டிங். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் ஐ saw so much of concentration on his dialogues and everything. நாகதுர்கா, ஐ ஒர்க் வித் ஹர், ஷீ இஸ் a very sweet heart. ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட வந்து இப்போ படையப்பா ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் மாஸ்க் எல்லாம் போட்டு டிக்கெட்லாம் பறக்க விட்டு இருந்தப்போ செகண்ட் டே வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் நடிக்கிறேன். ஐ வாஸ் லைக் wow, what a great legend. The day before yesterday also I saw Dasavadaram 100 times பார்த்துருப்பேன் சார். So I'm such a big fan of yours, Vanitha ma'am. பிஜி முத்தையா சார், அவர் கூட ஒரு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இந்த படம் நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டீம், டிரெக்டர்ஸோட அசிஸ்டன்ஸ் அண்ட் மேனேஜர் டீம், காஸ்டியூம் டீம், எல்லாருக்குமே என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஜென்சிக்கான ஒரு படம். ஸோ we'll all enjoy and make this movie a blockbuster. Thank you so much. வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சார், அப்புறம் வந்து இயக்குனர் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப விருப்பம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஐயா அவர்களை வந்து அவரு கூட சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து மகேஷ் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டோரி சொன்னார், நீங்கள் பண்ணி தரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இதாக இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருநங்கைகள் வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், இவங்களை இப்படி தான் காட்டணும் அப்படி தான் காட்டணும்னு. அது எல்லாத்தையுமே உடைச்சி நாகதுர்காவுக்கு வந்து ஒரு சக தோழியாக நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நிறைய சக தோழிகள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலின பாகுபாடு இல்லாமல் எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கன்னு எந்த இடத்துலையுமே என்னை வந்து காட்டாமல் ஒரு ஃபீமேல் கேரக்டரில் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பவி சாராக இருக்கட்டும், நாகதுர்கா மேடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வனிதா மேம் ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. திரைப்படத்தை போய் கண்டிப்பாக எல்லாம் திரையரங்குகளில் பாருங்கள், வெற்றி பெறும். ரொம்ப 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 மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இதில் ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தப்போ, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ, அதுக்கப்புறம் மகேஷ் சார் தான் ஃபோன் அடித்து கதை சொன்னார். ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேயும் உங்களோட இது பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் உங்களோட படங்கள்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி மிஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் பவிஷ் தான் ஹீரோ அப்படின்னும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இந்த லாங் ட்ராவலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் லெவலாக நான் இந்த மூவி என்னோட ஃபேஸில் நான் பார்க்குறேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இவர் அடுத்த படத்துலையும் திரும்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அகெயின் ஐ எம் ட்ராவலிங் வித் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாலா உங்களோட படலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல டீம். அண்ட் அங்கே பண்ணுறப்பவும் இந்த செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஏன்னோ வி ஹவர் ஸோ கம்ஃபர்டபுள். ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய டிரெக்டர், ஸோ நான் எதாவது தப்பு பண்ணிடுவேனா, இல்லை எனக்கு ஏதாவது லைக் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம், இல்லை எதாவது சரியாக வரலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் என்னால் வந்து நல்லா என்னால் என்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்னு நினச்சாரோ ஐ திங்க் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மேடையிலையும் ஒரு 2வது 3வது இறங்கி பேசிடுவேன் சார். எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஸ்டேஜை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது. இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற ஏற கீழே விழுந்து கடைசி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது
ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குன்னு அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் நிற்கிறது என்னால் இன்னும் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது திங்க் மியூசிக், தனஞ்சயன் சார், தினேஷ் ராஜ் சார், எல்லாருக்கும் 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் மகேஷ் ப்ரோ ஃப்ரம் திங்க் மியூசிக் அவர் சொல்கிறேன், அவர் எடுத்துகிட்டு வந்து மாதிரி சொன்னார், லைக் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வெறும் இண்டிபெண்டன்ட் சீன்ஸ், நானும் வேன் என்னோட பார்ட்னர், அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், ப்ளஸ் அவருக்கு ஜுரம், ஸோ அதனால் வர முடியல. ஸோ என் பேர் பிரதீப். ஸோ எஸ், இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அண்ட் வி வர் லைக் எஸ் கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு. அவர் அப்போ தான் மகேஷ் ப்ரோ, நம்ம டேரக்டர் மகேஷ் ப்ரோவும் தனஞ்சயன் சாரும் மீட்டப் ஃபர்ஸ்ட் மீட்டிங் உட்கார வச்சாங்க. எவ்ரி திங் செம்ம வைப்ஸ். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸ்டோரி, எவ்ரி திங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களை ட்ரஸ்ட் பண்ணது அப்படின்றதுக்காக நாங்கள் வெறும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இதுக்கு முன்னாடி லைக் ஐ மீன் இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் இது மாதிரி விட்டுட்டு இருந்த பாய்ஸ். எங்கள் பேர் ஃபாக்ஸன், ஏன்னா ஃபாக்ஸன் தெருன்னு பெரம்பூரில் ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் உட்காந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்க பசங்க. எங்களை கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஹானஸ்ட்லி லைக் ஜஸ்ட் ரேண்டம் பீப்புள், வி ஆர் நத்திங் உண்மையாக சொல்லணும்னா. பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது, இந்த மாதிரி பெரிய உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் எஸ், ஸ்டோரி கேட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, செம்ம ஃபன், சூப்பர் சென்ட்ரிக்காக இருக்குது. ப்ளஸ் டேரக்டர் சார் கேட்டதுன்னா எனக்காக ஒரே ஒரு குத்துப்பாட்டு மட்டும் நல்லா போட்டு கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் உங்களோட ஜான்ரா நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட இது பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவிலே அது மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், யூஸ்வலி அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ எவர் லைக் மெட். ஃபர்ஸ்ட் எங்கள் டேரக்டரே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப பொறுமையாக இது பண்ணுப்பா, இட்ஸ் லைக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், எதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இது பண்ணலாமாப்பா, அப்படி அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரி, எஸ், ப்ளஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார், வனிதா மேம், இந்த மாதிரி பவேஷ் ப்ரோ, நாங்கள் எல்லாருமே சரி, ரொம்ப ரொம்ப இந்த மூவி எங்களுக்கு கிடச்சதுன்றது இன்னும் எங்களால் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் போது டெக்னிக்கலி திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி, பட் பரிமளன் கோ லைக் முன்னாடி சைன் பண்ணி டக்குன்னு போயிடுச்சு. பட் வி ஆர் ரியலி ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேருக்கு சார், அதான் சார் வணக்கம் சார், ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிடுறேன் சார். இந்த வாழ்க்கையில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், அது என் வாழ்க்கை முடியத்துக்குள்ளே சொல்லிவிடுவேன். ஆனால் வாழ்க்கை பூரா 2 பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த 2 பேர் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். உங்கள் 2 பேருக்கு என்னோட தேங்க்ஸ் சார். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து நமக்கு நல்ல பாசத்தை கொடுத்துருவாங்க, ஒரு அப்பா வந்து நல்ல பாதுகாப்பை கொடுத்துருவார். ஆனால் நம்ம கண்ட கனவை அப்படியே தூக்கி கையில் கொடுக்கறது கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்படி எனக்கு கிடைச்ச கடவுள் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ இது அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜில் ஒரு கதையை வந்து ஒரு டிசைன் ஆஃப் பண்ணியிருப்போம், அந்த டிசைன் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகணும்னா அது கன்ஃபார்மாக ஒரு ஹீரோவால் தான் முடியும். அப்படி ஒரு ஹீரோ தான் பவிஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதாவது சார், நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மானிட்டர் பார்க்குறோம், நான் வந்து மானிட்டர் 2-3 தடவை பார்ப்பேன். ஆனால் ஒரு நாளும் பவிஷ் ப்ரோ மானிட்டர் வந்து பார்த்ததும் இல்லை, மானிட்டர் உட்காந்ததும் இல்லை. ப்ரோ உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ப்ரோ, நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ பவிஷ் ப்ரோ வந்து இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக போவார். ஆல்ரெடி அவர் உயரத்தில் தான் இருக்கார், இதோட பெரிய உயரம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் சார். அப்புறம் நாகதுர்கா. ஸோ நாங்கள் ஒரு ஹீரோயினுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் நல்லா நோன் ஹீரோயின் போங்கன்னு அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், உடனே பேசணும். ஓகே, நாகதுர்கா அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வேண்டியது கேஎஸ் ரவிக்குமார் சார். ஸோ எப்படின்னா, எங்கள் அப்பாலாம் படம் பார்க்கும்போது கூட்டு போகும்போது அவர் படத்தை தான் சொல்லுவார். எங்கள் அப்பா வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை பேசி பேசி தான் நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே என்னோட அப்பாவே என்னோட அப்பா சொல்லி வளர்ந்ததுனால என் கதையில் இருந்த ஹீரோக்கு அப்பாவாக அவரை உள்ளே கொண்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தார். சார் தேங்க்ஸ் சார். சரிங்க சார். செல்வராகவன் சார். ஸோ செல்வராகவன் சார் வந்து நான் படம் முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த டைரக்டர்ஸில் வந்து செல்வராகவன் சாரும் எஸ்ஜே சூர்யா சாரும் தான்.
ஸோ இவங்க 2 பேரும் தான் நம்மளோட சினிமாவை வந்து தட்டி விட்டுவங்க. இவங்களால தான் சினிமாவுக்கு வந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது மொதல் படத்தில் அவங்க ஃப்ரேம்ஸில் பார்த்து அவங்க ஃப்ரேமை பார்த்து வளர்ந்த நம்ம ஃப்ரேம்குள்ளே நம்ம செல்வராகவன் சார் வச்சது வந்து ஒரு மாதிரி மிராக்கலாக தான் இருந்தது. இன்னமும் அந்த மேஜிஷியன் வந்து என்கிட்ட நிறைய மேஜிக்கை பண்ணிகிட்டே இருக்காரு. செல்வா சார் எப்பவுமே செல்வா சார் லவ் யூ சார். வனிதா மேம் பற்றி சொல்லவே வேணாம். அவங்க அலப்பறை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் படத்தில். ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வனிதா மேம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்காக தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் ஓரளவு சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்ன உள்ள விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்டாக உட்காந்துருந்தவங்கலாம், ஹீரோவோட பாட்டியோட வீட்டுக்கு வந்தவங்க. ஸோ அந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்.